ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டில் எப்படி பானிபூரி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த கப்பில் தான் நான் மெஷர் பண்ண போகிறேன். இதில் வந்து நான் ஒரு 6 கப் மெஷர் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போது 6 கப்பு மாவு எடுத்தாச்சு. அப்புறம் இது கூட 1.5 கப்பு ரவை சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து பானிபூரி நல்லா முறுமுறுன்னு வரும். இப்போது அது கூட 1 கப் மைதா சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இப்போது மாவு பிசைஞ்சாச்சு. இது இப்படியே இருக்கட்டும். ஒரு அரை மணி நேரம் ஊறணும். இதனால ஒரு ஈர துணி போட்டு கவர் பண்ணி வச்சிடலாம். இப்போது அடுத்து நம்ம பானிபூரி தண்ணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது பானிபூரிக்கு தேவையான ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்துக்கணும். இன்னொரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கணும். அடுத்து 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் சீரகம் எடுத்துருக்கேன். ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இது கூட 2 டம்ளர் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது பானிபூரி ரசத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் சேர்த்து அரைச்சாச்சு. இதை நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணிக்கலாம். நான் இது கூட வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற வச்சுருந்தேன். அதை வந்து இப்போ நான் வந்து கரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு கப் அளவுக்கு. இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்தாச்சு. இது இப்போ பானிபூரிக்கு தேவையான ரசம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இப்போது உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நான் வந்து ஒரு 3 உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது கூட தேவையான அளவு உப்பு, ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சோண்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ப வெறும் மிளகாத்தூள் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அரை ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போது இந்த மசாலாலாம் உருளைக்கிழங்கோடு சேர்ந்து கலந்து வச்சாச்சு. இப்போது சாட் மசாலா உங்ககிட்ட இருந்தால் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதோட உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. இப்போது அரை மணி நேரம் ஆயாச்சு. மாவு நல்லா ஊறி இருக்கும். இதை நம்ம வந்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை சப்பாத்தி மாவை நல்லா உருட்டி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போது பானிபூரிக்கு தேவையான பூரி செஞ்சுக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கணும். இப்போது சப்பாத்தி மாதிரி தேய்ச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா, பானிபூரிக்கு ஏற்ற மாதிரி சைஸில் நான் கட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இந்த சைஸில் ஒரு மூடி எடுத்திருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு கிடைச்சா எடுத்து அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போது சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ அதை கட் பண்ணதை எடுத்துக்கலாம். இப்போது பானிபூரி சைஸில் பூரி ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை நம்ம ஒன்று எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் ஒரு பூரியாக போட்டு எடுத்துக்கலாம்.
ரொம்ப தீய விடாமல் கொஞ்சம் பொன்னிறமாக எடுத்துக்கலாம். பாருங்கள், பானிபூரி ரெடி ஆகிடுச்சு. நல்லா புஷ்ஷுன்னு நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கு. இப்போ இதை கொஞ்சம் உடச்சி பார்க்கலாம். பார்த்திங்களா எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. அவ்வளோதான், பானிபூரி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதோடு இந்த வீடியோ முடியுது. டாட்டா, பாய்.